வீடியோ பார்க்க போகிறோன்னா 2026 அந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ணணும், புதுசாக ஆடு வாங்க போகிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2026 வேலை இல்லாமல் கவலைப்பட இளைஞர்கள், மாத சம்பளம் போதாமல் தவிக்கிற குடும்பம், விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்னு நம்பிக்கை இழந்த மக்கள். ஆனால் ஒரு தொழில் மட்டும் இன்னும் அமைதியாக மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது என்னென்னா ஆடு வளர்ப்பு தொழில் தான். ஒரு சாதாரண மனிதர் 10 ஆடுகளுடன் தொடங்கி 3 வருஷத்தில் 200 ஆடாக வளர்ந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன கதையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ 5000 முதலீட்டில் தொடங்கி 50,000 வருமானம் பெறும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னமும். இது ஒரு கதை கிடையாது, இது உண்மை. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டாக தொடங்குறதுலேருந்து லாஸ்ட்டாக நம்ம பெரிய வளர்ச்சி ஏற்பட்டாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதாவது 2026 ஆடு வளர்ப்பு அந்த பண்ணை ஏன் சிறந்தது தெரியுமா? ஏன்னா டிமாண்ட் காரணம் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, டிமாண்ட் அதிகமான ஒன்று இந்த ஆடு வளர்ப்பு தொழில் தான். ஆட்டு இறைச்சி இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் ஆட்டு இறைச்சிக்கு மவுசு குறையவே குறையாது. இது இந்தியாவில் தினமும் அதிகரிச்சுட்டே தான் வருது. மட்டன் ப்ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா 600லேருந்து 800லேருந்து இப்போ 1000 வரைக்கும் கூடிடுச்சு ஒரு கிலோவுக்கு. ஏன்னா டிமாண்ட் அதிகம், சப்ளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால தான் ஆடு வளர்ப்பு தொழில் எதிர்கால வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். 2வது காரணம் என்ன தெரியுமா? குறைந்த முதலீடு. இப்போ ஒரு மாடு வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80,000த்தில் ஒரு மாடே 30,000 40,000 சொல்கிறாங்க. ஆனால் ஆடு பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 15,000த்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு ஆடை இன்னைக்கு வாங்கி ஒரு 6,000த்துக்கு வாங்கினா கூட ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து கூட 2,000 போட்டு ஒரு 10,000த்துக்கு கூட நம்ம சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 10 ஆடு 1 லட்சம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது அனைவராலும் வாங்க முடிய ஒரு இதுதான் ஆடு வளர்ப்பு தொழில். 3வது காரணம் என்ன தெரியுமா? ஃபாஸ்ட்டாக திரும்ப ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆகும் பார்த்திங்களா, அதுதான் ஆடு வளர்ப்பு தொழில். அதாவது இப்போ ஒரு குட்டி 2 குட்டி போடுதுன்னா அடுத்து இன்னும் 6 மாதத்தில் இன்னும் 2 குட்டி போடும். ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை குட்டி போடும். ஒரு தடவைக்கு 2 குட்டி, குறைஞ்சது 2 குட்டி. அப்போனா ஒரு ஆடு ஒரு வருஷத்தில் 4 குட்டி போடும். 10 ஆடு 40 குட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, அதாவது நம்ம எந்த இன ஆடுகள் ரொம்ப சிறந்ததுன்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப சிறந்தது என்னென்னா கன்னி ஆடு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆடுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குறைஞ்ச அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த நோயும் தாக்க போகிற இது கிடையாது. அதே மாதிரி அதிகமான வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 12,000 வரைக்குமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்பாடு சொல்லுவோம் பார்த்திங்களா, இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆடுன்னு கூட சொல்லலாம். இது வெயிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா போர் ஆடு. இது என்னென்னா அந்த ஆட்டு இறைச்சிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமே வெயிட் கெயின் போடுறது, அதாவது வெயிட் அதிகரிக்க உதவும். அடுத்து ஜமுனாபுரி ஆடு. இது ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக, அதாவது லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆடும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்காது, நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். இப்போ அந்த ஆட்டு பண்ணை சொல்லுவோம் பார்த்திங்களா, ஒரு பண்ணை அமைக்க ஃபுல் அந்த செட்டப் இது பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், அது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை ஏரியாவாக இருக்கணும், அதாவது ஈரமான தரையாக இருக்கக்கூடாது, காஞ்சி போன தரையாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா தண்ணி உள்ள இடமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நல்லது. அதே மாதிரி அந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாலாப்புறமும் காற்று இருக்கிற மாதிரி நாங்கள் எப்படி போட்டிருக்கணும். எங்கள் ஷெட்டு நடுவில் மட்டும்தான் நல்ல ஸ்பேஸாக இருக்கும். 40 அடியில் இருக்குது. பழைய வீடியோக்களில் எங்கள் தொழு போட்டிருப்போம், 40 அடி இருக்கும். அங்கே லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரைக்கும் 40 அடி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தகர சிட்டு தான் போட்டிருக்கோம். 4 பக்கம் பார்த்திங்கன்னா தகரம் நல்லா ஆழத்துக்கு 4 சைடும் அதை ஸ்பேஸ் விட்டு, அந்த ஷெட்டுக்கும் இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நாங்கள் தகரம் அடிச்சிருக்கோம்.
அந்த மாதிரி போட்டாலே போதும். இதோட ஹைட் வந்து 6 to 8 அடி உயரம் இருந்தால் போதும். இப்போ வந்து எவ்வளோ காஸ்ட்டு அதுக்கு வந்து செலவாச்சுன்னா 30,000லேருந்து 1,00,000 வரைக்கும் தான் செலவாகும். இது வந்து நீங்கள் எப்போயுமே ஒன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எப்போயுமே பரண் மேல் அமைக்கிறது தயவுசெய்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் செலவு அதிகம். ஃபஸ்ட்டு ஆடை வாங்கி அதில் லாபம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஷெட்டு, அதாவது பரண் மேல் அமைக்கிறது இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம். நீங்கள் முதல் எடுத்தோடனே பரண் மேல் அமைச்சிட்டு உங்களுக்கு ஆடு வளர்க்க தெரியல, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து வளர்த்தேன், அதுக்கப்புறம் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு தரையில் வளர்த்து பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரண் மேல் நீங்கள் அமைக்கிறது அதை லாபத்தை எடுத்துகிட்டு பரண் மேல் அமைச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். ஒரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து தூரம் இருக்கணும். அப்போ 10 ஆட்டுக்குன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து தூரம் இருக்கணும். இப்போ தீவனம் எல்லாத்துலேயுமே தீவனம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லியிருப்போம். இதில் இருந்தாலும் மோஸ்ட்டாக என்ன வந்து கொடுக்கணுன்னா, நம்ம பசுந்தீவனம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடை தீவனம், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொடுப்போம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து நல்லா வந்து இது பண்ணும். இப்போ பெஸ்ட்டு ப்ரீடிங் ஏஜ் என்ன தெரியுமா? ஃபீமேலுக்கு வந்து 10 மாதம், அதே மாதிரி மேலுக்கு வந்து 12 மாதம். அதோட சினையாடு அந்த பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, சினையாடு அந்த பருவம் தான் அந்த 10 மாதம், அதுக்கப்புறம் 12 மாதம். அதாவது சினையாட்டுக்கு வந்து குட்டி போடுறது வந்து அந்த 6 மாதம்தான். பட் ஆனால் அது வந்து எப்போ வந்து இனப்பெருக்க காலம்னு சொல்லுவாங்களா, அது 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதுக்கு அந்த இனப்பெருக்க காலம் விட்டால் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் 5 மாதம்தான் அதோட தாயாடாததுக்கு ஒரு இது, சினையாட்டிலேருந்து தாயாடாததுக்கு. ஒரு வருஷத்தில் 2 தடவை வந்து குட்டி வந்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது 2 தடவை வந்து குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வர இன்கம்மை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 10 ஆடில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து 40 ஆடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆடை வந்து 10,000க்கு விற்கிறோம் அப்படின்னா அப்போ 40 × 10 4 லட்சம். ஓகேங்களா? அப்போ செலவு மட்டும் பார்த்திங்கன்னா 1 லட்சம். ப்ராஃபிட் எவ்வளவு? 4 லட்சத்துலேருந்து 1 லட்சத்தை கழிச்சிட்டா 3 லட்சம். அப்போ ஒரு மாதத்துக்கு 25,000 நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டில் 40 ஆடு இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். சில பேர் என்னன்னா ஃபஸ்ட் இடத்தோட இந்த புதுசாக பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சில தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த ஆடு எந்த விதமான ஆடு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி, அதாவது தப்பான ஆடுனா இப்போ வந்து வயசான ஆடாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப குட்டியாக வந்து வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி வாங்கிட்டு அதுக்கு வந்து ஓவராக வந்து நம்ம தீவனம் கொடுத்துடக்கூடாது. அதுவுமே அது ஒரு பாதிப்பு தான். அதே மாதிரி ஷெட்டு வந்து இப்போ 4 பக்கமும் அடைச்சி உள்ளே போட்டு வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு, அதாவது நோய் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து இது செய்யணும், தடுப்பூசி போடணும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு வேலை தேடுபவராக இருக்கணுமா இல்லைன்னா வேலை கொடுப்பவராக இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களோட இதுதான். ஆடு வளர்ப்பு ஒரு தொழில் மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கையை வந்து மாற்றும் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஒரு சின்ன ஆரம்பம்தான், ஆனால் அது வந்து நம்மளுக்கு பெரிய கனவு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக இன்னும் என்னென்ன உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம், இவ்வளோ ஆடுகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏற்கனவே நீங்கள் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ வந்து நாளைக்கு மேக் பண்ணி போடுறேன். இது வந்து நேற்று போட்ட வீடியோவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வந்து சொல்லாதது வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.